ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது லோகோபிட் ப்ளஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போய் லோகோபிட் ப்ளஸ் ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பை ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஆப்பை கிளிக் கொடுத்துக்கிறேன். இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் கொடுத்தாச்சுன்னா கிரியேட் நியூ எஸ்ன்னு வரும். நமக்கு முன்னாடியே பண்ண ப்ராஜெக்ட் வேணுன்னா எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நான் புதுசாக தான் இப்போ பண்ண போகிறேன்னு சொன்னால் கிரியேட் நியூ கொடுத்துங்க. இதில் எது தேவையோ யூடியூப் கவர், லோகோ, ஃபேஸ்புக் கவர் எல்லாமே இருக்குது. யூடியூப் கவர் எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவே இதில் இருக்கும். இதில் யூடியூப் தம்ப்நெயிலில் கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தாச்சுன்னா யூடியூப் தம்ப்நெயில் இதில் வந்துடும். இப்போ டெஸ்ட்டு A+ன்னு இருக்குது பாருங்கள். டெஸ்ட்டு எந்த டெஸ்ட்டு தேவையோ அந்த டெஸ்ட்டு நமக்கு கொடுத்துக்கலாம். இதில் இந்த பெயிண்ட் கொட்டுற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த படத்தை கிளிக் கொடுத்தாச்சுன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் ஒயிட் கலர் இருக்குது இல்லையா, இதை மேலே தூக்கி விட்டோம்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு இந்த கலராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நம்ம மேலே தூக்கி விட்டு எந்தெந்த கலர் தேவையோ அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலரில் கொடுக்குறேன். இப்போ இந்த ரவுண்டு மாதிரி இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எந்த கலர் தேவையோ அந்த கலருக்கு நம்ம நகர்த்தி வச்சா அந்த கலர் நமக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். எனக்கு இந்த கலர் வேணாம், வேறு டிசைன் வேணும்னு நினச்சாலும் கீழே உள்ள டிசைன்லாம் பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த எந்த டிசைன் வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர், பிளாக்கு, இந்த ரெட்டு. டெஸ்ட்லேயும் இது போல் நம்ம கொடுத்துக்கிட்டோன்னா டெஸ்ட்டும் நல்லா டிசைனாக நல்லா அழகாக வரும். அடுத்து நம்ம ஸ்க்ரீனை இந்த கலர்லேயும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கிரிடியன் பீட்டான்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டேன்னா கீழே இந்த அம்புக்குறி போல் வளைவாக சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்தெந்த கலர் தேவையோ நமக்கு பிடிச்ச கலரை நம்ம வச்சுக்கலாம். டபுள் கலர், 3 கலர்லாம் வரும். இப்போ மேலே இதே கலர் தான் எனக்கு வேணும், இதே கலரை நான் கிராஸில் வைக்கணும் இல்லை சென்டரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சென்டரில் வருது, கிராஸில் வருது. இது போல் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா டம்மியாக ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வெல்கம். இப்போ பாருங்கள், இப்போ வெல்கம்னு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ எந்த ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட் நம்ம வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், இதில் ரவுண்டில் தேவைன்னா ரவுண்டில் வச்சுக்கலாம். இதுலேயும் நமக்கு ஒரு டிசைனாக வரும். இதுலேயும் ஒரு டிசைன் வரும். நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை கொடுத்துட்டு இதே நம்ம கையால் நம்ம செஞ்சால் ஆட் ஆகிடும். இப்போ இதை நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இந்த ரைட் சைடு நமக்கு
இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஜேபிஜின்னு இருக்குது பாருங்க, சென்டரில் அம்புக்குறி போட்டு அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ டவுன்லோட்னு வந்திருக்கு பாருங்கள் கீழே, அதை கிளிக் கொடுங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம சேவ் டிராஃப்ட்னு இருக்குது பாருங்கள், அது கொடுத்தா சேவ் ஆக மாட்டேங்குது. சேவ் டிராஃப்ட்டுக்கு அது இது கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சேவ் டிராஃப்ட் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு சேவ் ஆகிடுச்சா கேலரியில் என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த கிரியேட் நியூவுக்கு அடுத்து டிராப்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டிராப்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு. இதில் மறுபடியும் ஏதாவது நான் இமேஜை சேர்க்கணுன்னு நினச்சேன்னா லோடுன்னு இருக்குது பாருங்கள், அந்த லோட் கொடுத்தீங்கன்னா இது மறுபடியும் வந்துடும். இப்போ நமக்கு எந்த இமேஜ் தேவையோ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கேமரா போல் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம எந்த இமேஜ் தேவையோ பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நமக்கு தேவைப்பட்ட பகுதியை மட்டும் எப்படி கிராப் பண்ணி எடுக்கிறதுன்னு இந்த லோகோபிட் ப்ளஸ் ஆப்லேயே இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.